பிரான்ஸ் அரசாங்கம் 2030ஆம் ஆண்டிற்குள் தனது சமூக நலத்திட்டங்களில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டுவர உள்ளது. ஒன்றிணைந்த ஒருமைப்பாட்டு உதவித்தொகை என்ற புதிய முறை மூலம் அனைத்து உதவிகளும் ஒரே கணக்கீடாக மாற்றப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் வேலையில் இருப்பவர்கள் வேலையில்லாதவர்களை விட எப்போதும் அதிக வருமானங்களை பெறுவதை உறுதி செய்வதாகும். இதற்காக 2027ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் ஒற்றை சமூக கணக்கு என்ற டிஜிட்டல் தளம் அறிமுகப்படுத்தப்படும். இந்த மாற்றத்தால் சுமார் 37.7 லட்சம் வருமானம் குறைந்த குடும்பங்கள் மாதம் சராசரியாக €100 வரை கூடுதல் பலன் பெறுவார்கள். குறிப்பாக இதுவரை அரசு உதவிகளை பெற தகுதி இருந்தும் விண்ணப்பிக்காதவர்களுக்கு இது தானாகவே பலனளிக்கும். எனினும் சுமார் 40 லட்சம் குடும்பங்கள் மாதம் €100 வரை வருமானத்தை இழக்க நேரிடும் என்று ஆய்வுகள் எச்சரிக்கின்றன. இது ஒருவரின் பணத்தை பறித்து மற்றவருக்கு கொடுப்பது போன்றது என்று விமர்சனங்கள் எழுந்துள்ளன. முதியவர்கள், சொந்தமாக வீடு வைத்திருப்பவர்கள் மற்றும் குறைந்த அளவு வீட்டு வாடகை உதவித்தொகை பெறுபவர்கள் இந்த புதிய மாற்றத்தால் அதிகம் பாதிக்கப்படுவார்கள் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் முழுமையாக 2030ஆம் ஆண்டு அமுலுக்கு வரும். இது பிரித்தானியாவின் யூனிவர்சல் கிரெடிட் முறையை போன்றது என்பதால் அங்கு ஏற்பட்ட பாதிப்புகள் பிரான்சிலும் ஏற்படுமோ என்ற அச்சம் தொழிற்சங்கங்களிடையே எழுந்துள்ளது. இந்த சீர்திருத்தத்தின் மூலம் அரசு சுமார் €40 பில்லியன் மதிப்பிலான நிதியை மறுபகிர்வு செய்ய திட்டமிட்டுள்ளது. இது நிர்வாக சிக்கல்களை குறைக்கும் என்று அரசு கூறினாலும் ஏழை எளிய மக்களிடையே நிலவும் சமமற்ற வருமான பகிர்வை இது மேலும் சிக்கலாக்கும் என்று சமூக ஆர்வலர்கள் கவலை தெரிவிக்கின்றனர்.